இன்றைக்கி ஒரு குட்டி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்த்துடலாமா? பேக்கெட் ப்ரெட்டு ஒரே செகண்டில் முடிச்சிடலாமா? அதாவது இந்த மாதிரி மட்டும் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ், இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன வேணால் பண்ணிக்கலாங்க. ஆனால் இந்த மாதிரி மட்டும் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல இது பண்ணுறது எப்படி பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பீஸ் கேரட்டையுமே போட்டு மறுபடியும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா போன்லெஸ் சிக்கன், உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கிற சிக்கன் இதில் போட்டு மறுபடியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுனால பசங்களுக்கு கொடுக்கறனால எக்ஸ்ட்ரா மசாலா ஒன்றும் சேர்த்துறதில்ல. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக உப்பு போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோதாங்க. நம்ம ப்ரெட்டுக்கு மேலே வைக்கிற இந்த மசாலா ரெடி. அவ்வளோ இது மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ப்ரெட்டை வந்து நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு கட் பண்ண வேண்டாம், மொத்தமாகவே தேய்ச்சிக்கலாம் அப்படிங்கும்போது நீங்கள் கட் பண்ணாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெட்டில் இந்த மசாலாவில் வச்சதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கலாம். நான் சீஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணால் மயோனைஸு, சோஸு அதெல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டு ஒரு 1 மினிட் அளவுக்கு சிம்மிலே வச்சு நல்லா மெல்ட் ஆகி, அதாவது நம்ம போட்டுருக்கிற அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி அடியில் இருக்கிற ப்ரெட்டு நல்லா கிறிஸ்பியாக இருந்ததுக்கப்புறமா எடுத்து சான்ஸே இல்லை. மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக பசங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கூட ஹஸ்பண்டுமே உட்காந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. அதாவது பசங்க இந்த மாதிரியெல்லாம் ரெசிபிஸை ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதனால நான் செஞ்சேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் செஞ்சு பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணிக்கிட்டு தானே ட்ரை பண்ணி பாருங்கள்.